ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம சேனலில் MS எக்ஸலில் ரேங்க் ஃபார்முலாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய டேட்டாக்கு நாங்கள் எப்படி ரேங்க் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரேங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ MS எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். இந்த டேட்டாவில் உள்ள மார்க்ஸுக்கு நாங்கள் ரேங்க் எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் ஒன்று தான் இது. அவங்க ஒரு சப்ஜெக்டில் அல்லது ஒரு எக்ஸாமில் என்னென்ன மார்க்ஸ் எடுத்தாங்களோ அந்த டோட்டல் இருக்குது பாருங்கள். இந்த டோட்டலை வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ABCD அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்களோட ரேங்கை நாங்கள் எப்படி பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கில் எந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எப்படி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் உள்ள A அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸை பார்த்தோம் அப்படின்னா 350 எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரேங்க் வரும் அப்படின்னு நாங்கள் இப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் ரேங்க் அப்படின்னு அந்த ஃபார்முலாவை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஈக்குவல் ரேங்க் அதோடு சேர்த்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஃபார்முலாக்குமே அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ரேங்க் ப்ராக்கெட் அப்படின்னு ஓப்பன் பண்ண உடனே இதில் பாருங்கள் அதோட ஆர்கியூமெண்ட்ஸ் வருது. அந்த ஃபார்முலாக்கு என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா. நாங்கள் எந்த மார்க்ஸுக்கு நாங்கள் இப்போ ரேங்க் பார்க்கணுமோ அதுதான் நம்பர் அப்படிங்கிறது. A அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350. ஸோ இந்த மார்க்ஸை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும் ரேங்க் பார்க்கறதுக்காக. ஸோ அந்த செல்லை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணால் சரி C4 அப்படிங்கிற அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கொமா கொடுங்க. C4 கமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்தது பாருங்கள் ரெஃபர். நாங்கள் அந்த நம்பருக்கு ரேங்க் பார்க்குறதுக்கு நாங்கள் எந்த ஏரியாவை ரெஃபர் பண்ணணுமோ அந்த ஏரியாவை தான் ரெஃபர் அப்படிங்கிறது பாருங்கள். நாங்கள் இதில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸையுமே நாங்கள் ரெஃபர் பண்ணால் தான் A அப்படிங்கிறவரோட மார்க்ஸுக்கு மட்டும் நாங்கள் ரேங்கை பார்க்கலும். ஸோ இந்த எல்லாரோட ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த மார்க்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா C4 அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து C4 அப்படிங்கிற அந்த செல்லில் இருந்து C13 வரைக்குமான அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே நாங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்களுடைய மவுஸால் நாங்கள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் C4 இருந்து C13 வரைக்குமான அந்த ஏரியா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகி இருக்குது. ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட் ரெஃபர் அப்படிங்கிறது. ஸோ ரெஃபர் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ரேங்கை பார்க்குறதுக்கு ஈக்குவல் ரேங்க் நம்பர் அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணிட்டோம். அடுத்ததாக ப்ராக்கெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எங்களுடைய ரேங்க் அசெண்டிங் ஆர்டரில் வரணுமா டிசெண்டிங் ஆர்டரில் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரணும். அதாவது அதிகமாக உள்ள பெரிய பாயிண்ட்ஸுக்கு தான் பெரிய மார்க்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னா நாங்கள் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் போகணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அசெண்டிங் ஆர்டருக்கு 1 அப்படின்னு கொடுக்கணும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா 0 அப்படிங்கிறத கொடுங்க. 0 அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய அந்த ரேங்க் அப்படிங்கிற ஃபார்முலாக்குரிய டோட்டல் ஃபார்முலாஸோட அந்த ஃபங்க்ஷனுமே ஆர்குமெண்ட்ஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ நாங்கள் என்டர் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் A அப்படிங்கிறவரோட ரேங்க் இந்த எக்ஸாமில் அல்லது அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா A அப்படிங்கிறவரோட ரேங்க் 6th ரேங்க், அதாவது 6வது ரேங்க்கில் தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் ரேங்கை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலாவை நாங்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லை. ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஒருத்தருக்கு மட்டுமே நாங்கள் ரேங்கை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நாங்கள் இப்போ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் அந்த ஃபார்முலாவை ஃபில் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி
ட்ரெக் அண்ட் ட்ராப், அதாவது ஃபில் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிருச்சு. இந்த இடத்துல ரொம்பவே டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாரோட மார்க்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் தேர்ட் ரேங்க் வந்து 4 பேருக்கு தேர்ட் ரேங்க் வந்துருக்குது, 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேர்ட் ரேங்க் வந்துருக்கு. அதே மாதிரி பாருங்கள் செகண்ட் ரேங்க் வந்து 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 பேர் எடுத்துக்கிறாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு வகையான ரேங்க் தான் வரணும். சேம் ரேங்க் வந்து இந்த இடத்துல வர முடியாது. ஸோ சேம் ரேங்க் வந்திருக்குது அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய ஃபார்முலாவை வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஃபார்முலாவை வந்து நாங்கள் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஏ அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபார்முலா வந்து ரொம்பவே கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், C4 இருந்து C13 வரைக்குமான ஏரியாவை நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த ரெஃபர் ஏரியாவை வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம அப்படிங்கிறத விட்டுட்டு C4 இருந்து C13 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக பி அப்படிங்கிறவரோட அந்த ஃபார்முலாவை நாங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் C5 இருந்து பாருங்கள் C14 வரைக்கும் வருது. ரெஃபர் பண்ண ஏரியா வந்து C13 இருந்து அதாவது C4 இருந்து C13 வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெஃபர் பண்ண ஏரியா வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் C5 இருந்து C14 அப்படின்னு இந்த இடத்துல ஃபார்முலாவில் வந்து ரெஃபர் பண்ண ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோ வைஸ் வந்து அந்த ரோ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எந்த ஏரியாவை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து டோட்டலாக C4 இருந்து C13 வரைக்குமான ஏரியாவை தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த செல் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அந்த ரோ வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ C4 இருந்து C13 வரைக்கும் தான் இந்த இடத்துல வந்து ரெஃபர் ஏரியா வரணும். ஸோ அப்போது நாங்கள் வந்து அது சேஞ்ச் ஆக வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து லாக் பண்ணணும். இந்த ரோவை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாக் பண்ணி வைக்கணும். ரோவை லாக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அந்த ரெஃபர் பண்ண வேண்டிய அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ரெஃபர் பண்ண வேண்டிய அந்த ஏரியாவை மட்டுமே நாங்கள் இப்போ வந்து சிலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா C5 to C14 அப்படின்றது இல்லையா, இது வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய ஏரியா. இதை நாங்கள் வந்து சிலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா F4 அப்படின்னு ஃபங்க்ஷன் கீ இருக்குது. அந்த F4 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கீயை நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சும்மாவே சிலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நான் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து $சைனை வந்து இன்புட் பண்ணி அதாவது $சைனை ஆட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து அந்த ரோ வைஸை நாங்கள் வந்து இப்போ லாக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து லாக் பண்ணிக்கிறோம். பட் நாங்கள் வந்து இந்த லாக் பண்ண வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஏ அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கே நாங்கள் வந்து ஆல்ரெடி செய்திருக்கணும். பட் நாங்கள் செய்யலை, அதனால தான் அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஏ அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே நாங்கள் இப்போ வந்து செல்லை வந்து லாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரோ வந்து நாங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஸோ C4 இருந்து C13 வரைக்குமான அந்த ரெஃபர் பண்ண வேண்டிய ஏரியா வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நாங்கள் இப்போ வந்து $சைனை அதாவது F4 ப்ரெஸ் பண்ணி $சைனை இன்புட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து லாக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறோம். ரேங்க் வந்திருக்குது. இப்போது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏ அப்படிங்கிறோட அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சரியான ரேங்க் வருது. 498 எடுத்தவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறாரு, 490 எடுத்தவர் செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிறாரு, 450 எடுத்தவர் தேர்ட் ரேங்க் எடுத்துக்கிறாரு, 400 எடுத்தவர் பாருங்கள் ஃபோர்த் ரேங்க் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சரியான ரேங்க்கை வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரேங்க் அப்படிங்கிற ஃபார்முலா. நாங்கள் எப்படி ரேங்க் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரேங்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.